இங்க மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஆட்டோ டிரைவருக்குமே கல்யாணம் ஆகுது. புது பொண்ணு வீட்டுக்கு வந்ததுமே மாமியாருமே என்னம்மா வந்ததுமே உட்காந்து போய் காப்பி போடுமா சொல்றேன் அமுச்சு விடுறாங்க. பையனுமே அவங்க அம்மா கிட்ட ஏமா வந்ததுமே வேலை வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். நைட் ஆனதுமே ஹீரோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஜாலியா ரெடி ஆயிட்டு இருப்பான். அன்னைக்குன்னு பார்த்தா அவங்க அம்மா அப்பாவுமே ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இவனுமே டிவி ஆஃப் பண்ணலான்னு போகும்போது கண்ணான்னு எதுக்கு துடிச்சிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. யோசியர் ஃபர்ஸ்ட் நைட்டை தள்ளி போட சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவுமே சோகமா பாய போட்டு ஓரமா படுத்துக்கிறான். ஆக்சுவலா அவங்க வீட்டுல ரூம் எல்லாம் கிடையாது, ஹால்ல தான் எல்லாருமே பாய போட்டு ஓரமா படுத்துக்கணும். அப்படி எல்லாருமே லைனா படுத்து தூங்குனதுக்கு அப்புறம் ஹீரோமே தன் பொண்டாடி மேல கைய வைக்கிறான். இதுல பயந்து போய் அந்த பொண்ணுமே கத்திக்கிட்டே ஏஞ்சுக்கிறா. அவங்க அம்மாவுக்குமே நல்லா புரிஞ்சு போயிடுச்சு பையன் தான் ஏதோ பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு உடனே பொண்ணை பக்கத்துல மாத்தி படுக்க வச்சுக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோட தங்கச்சி வீட்டுக்கு வந்து என் மாமியாருமே குழந்தை பிறக்கலான்னு ரொம்ப ஓவரா திட்டிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் இங்க போகவே மாட்டேன் சொல்லிட்டு இருப்பா. அப்படியே ஹீரோமே ஓனர் கிட்ட ஆட்டோ சாய் வாங்குறதுக்காக போறான். என்ன பண்ணி மேரேஜ் முடிஞ்சு கட்டில விட்டு வர மாட்டேன்னு நினைச்சா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டே சொல்லி கலாய்க்கிறாரு. அவன் வேலையில இருக்கும் போதே அவனோட மனைவி கால் பண்ணி நைட் அந்த மாதிரி கத்தனதுக்கு என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, இன்னைக்கு நான் உனக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லியிருப்பான். அப்ப அவங்க அம்மா போன போறீங்க ஃபர்ஸ்ட் அரிசியும் பொறுப்பும் வாங்கிட்டு வாடா நான் சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. பயபுள்ள மல்லிப்பூவோட வந்து இன்னைக்கா கொஞ்சம் குஜாலா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து திடீர்னு அவர் தங்கச்சி நடுராத்துல ஏஞ்சி ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிடறா. என்னப்பான்னு சொல்லிட்டு கேட்டா என் புருஷன் இறந்து போனமே நான் கனவு கண்டா சொல்லிட்டு இருப்பா. இன்னைக்குமே நம்ம ஹீரோ ஆசைப்படுறது எதுவுமே பண்ண முடியாம போயிடுது.